KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் செந்தாவின் செல்லக்குட்டி. இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா செந்தாவின் செல்லக்குட்டின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்தோட டைட்டில் செந்தா என்ற அல்லது செல்லக்குட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் போடாம தான் பிரிவி தியேட்டர்ல படம் போட்டாங்க. அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1990 காலகட்டங்கள்ல கடலூர் மாவட்டம், அந்த பக்கம் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்கள்ல பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினுக்கு லவ் ஆகுது. அப்புறம் இன்னொரு ஹீரோயினை லவ் பண்றாரு. இவங்க காதல் என்னாச்சு, இந்த காதல் கரை சேர்ந்துச்சா இல்லையா, அந்த காலகட்டத்தில் எப்படி காதலை இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத தான் இயக்குனர் சகாயநாதன் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கதை திரைக்கதை பாத்தீங்கன்னா சிந்து நதிப்பு செந்தமிழன், பாடல்கள் பாத்தீங்கன்னா மணிபாய். இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் பாடல்கள் எழுதியிருக்காரு. இதுதான் திரைக்கதை. இவங்களுக்குள்ள காதல் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா, லவ் என்னாச்சுங்கிறதான் திரைக்கதை. இதுல பாத்தீங்கன்னா பின்னணி இசையை மியூசிக் டைரக்டர் சிற்பி, நாட்டாம படத்துக்கு இசையமைச்ச சிற்பி பின்னணி இசை கொடுத்துருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுமிதா வரக்கூடிய காமெடி காட்சிகள், சாம்ஸ் வரக்கூடிய காமெடி காட்சிகள் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. கதையுமே ஓரளவுக்கு ஓகே தான். பட் திரைக்கதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுவாரஸ்யமா இல்லை, செகண்ட் ஹாஃபும் சுவாரஸ்யமான இல்லை. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளை கண் கலங்க வச்சிரும். அதாவது வாழ்க்கைங்கிறது நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்திருப்போம். 10வது முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் போகணும், இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி வரன் அமையணும், அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்திருப்போம். அந்த விஷயங்கள்லாம் சிலருக்கு உடனே நடந்துடாது. சிலருக்கு உடனே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிரும். சிலருக்கு உடனே கல்யாணம் ஆகி கணவர் இறந்துருவாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் இந்த படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ், ஃப்ரீ கிளைமேக்ஸ் சாங் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது வாழ்க்கையை அழகா வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு மணிபாய், இந்த படத்தோட தயாரிப்பாளர். அந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஒரு பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி முடிச்சுறாங்க. அது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது இந்த செந்தாவின் செல்லக்குட்டி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படம் பரவாயில்ல. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.